பாஸ்டர் இன்னொரு கேள்வி பாஸ்டர், இறையியல் எல்லாருக்கும் அவசியமா? ஆக்சுவலி இதுதான் முதல்ல இருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எல்லாருக்கும் அவசியம். ஏன்னா இயேசு சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்ட யாவருக்கும் இந்த இறையியல் அவசியம் சொல்ல வரீங்க? கண்டிப்பாக. ஏன் இயேசுவை அறியாதவர்களுக்கும் இறையியல் அவசியம். எப்படின்னா இதுதான், இன்னைக்கு இந்த இறையியலை படிக்கிறதுக்கு 2 காரணங்கள் மனிதன் கொடுக்கலாம். ஓகே, அப்படின்னா ஒண்ணு சொல்லுவாங்க ஃபெய்த் சீக்கிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அப்படின்னா விசுவாசிக்கிற ஆண்டவர் கடவுளை பத்தி, தேவனை பத்தி, கிறிஸ்துவங்க கடவுளை நான் விசுவாசிக்கிறேன். அப்ப அந்த விசுவாசம் எனக்கு இருக்கு ஆண்டவரை பத்தி. ஆனா அந்த விசுவாசம் எனக்கு இன்னும் அதிகமாகணும், நான் இன்னும் தேவனை பத்தி தெரிஞ்சுக்கணும், என் விசுவாசம் இன்னும் அதிகமாகணும், பலனாகணும். நான் விசுவாசத்துல I want to be established in my faith. விசுவாசத்துல நான் உறுதி ஸ்திரப்படணும் அப்படின்னு சொல்றவங்க இறையியல் படிக்கிறாங்க. அப்படின்னா பைபிளை படிக்கிறாங்கன்னு தான் சொல்றோம். ஏன் இறையியல்? பைபிளை படிக்கிறது இறையியல் படிக்கிறது. அப்ப அதுக்காக பைபிளை படிக்கிறாங்க. they do theology. இன்னொருத்தவங்க நான் விசுவாசிக்கல, நான் இன்னும் விசுவாசிக்கல, நான் பைபிளை படிச்சு இறையியலை படிச்சு நான் தேவனை பத்தி புரிஞ்சுக்கிறேன், விளங்கி கொள்கிறேன், விளங்கின பிற்பாடு அப்புறம் நான் விசுவாசிக்கிறேன். அப்ப இவங்க 2வது நான் சொன்னவங்க யாரு? ஆண்டவரை அறியாதவர்கள். அப்ப ஆண்டவர் அறியாதவர்கள் எத்தனையோ பேர் நம்ம சாட்சிகளை கேட்டிருக்கோம். பைபிளை படித்த பிற்பாடு அந்த சத்தியத்தை அவங்களுக்கு விளங்கின அளவுக்கு அதுக்கப்புறம் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஏற்றுக்கொள்பவர்கள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யறாங்க, அதோட நிப்பாட்டுறதுல இன்னும் அந்த பைபிளை தொடர்ந்து படிக்கதான் நம்மளோட விசுவாசம் வளர்ந்து கொண்டே போகும். அப்ப இன்னைக்கு 2 நோக்கத்துல பைபிளை படிக்க வரலாம் மனிதர்கள். இறையரோட நோக்கத்தை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பைபிளை படிக்கிறதுக்கு இந்த 2 நோக்கம் தான். ஒண்ணு, எனக்கு விசுவாசம் இருக்கு, ஆனா என் விசுவாசம் இன்னும் பலப்படணும், அதனால நான் பைபிளை படிக்கிறேன், இறையியல் படிக்கிறேன். எனக்கு இன்னும் விசுவாசம் வரல, ஆனா நான் முதல்ல விளங்கி கொள்ளணும், அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு வரணும், எனக்கு அறிவு கிடைக்கணும் தேவனை குறித்து. தேவன் யாரு, அவர் என்ன செய்தாரு, இயேசு ஏன் வந்தாரு, அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் விசுவாசிக்கிறேன். தெரிஞ்சாதான் நான் விசுவாசிக்கிறேன். I have to understand to believe. அப்ப இவங்க I believe, I want to understand more so that I can believe more and I can grow. அதுக்கு இது 2 தான் பாருங்க. இதுக்கு தான் நம்ம பைபிளை இறையில நம்ம படிக்கணும். நன்றி பாஸ்டர். நம்ம எந்த அளவுக்கு வாஞ்சியாக விருப்பமாக எந்த அளவுக்கு அதிகமா வாசிக்கிறோமோ, எந்த அளவுக்கு அதிகமா இறையில பத்தி தெரிஞ்சு கொள்ளமோ, அந்த அளவுக்கு நம்ம ஆவிக்குள்ள இறையில வளர முடியும். ஆமா, இன்னைக்கு என்ன ரொம்ப முக்கியம்னா, இப்ப நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு காரியம் நல்லா புரியுது. இன்னைக்கு பொதுவாக நம்மளுடைய விசுவாச சமூகத்துல, கம்யூனிட்டி ஆஃப் ஃபெய்த்ல என்ன பிரச்சனைனா, மனுஷனோட அறிவு, உலக அறிவு, இந்த அறிவு பத்தி நான் ரொம்ப கவலைப்படல, நான் படிக்கல, எனக்கு ஆவியானவர் போதும். நீங்க கேட்ட அந்த கேள்வி, நான் நினைக்கிறேன் அதுதான் காரணம். நிறைய பேர் அப்படி சொல்றது, எனக்கு ஆவியானவர் இருக்கு. ஏன்னா அவங்க படிக்கிறதுக்கு ஒரு சமயம் இறையியல் நான் போய் தனியா படிக்கணுமா, அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமே, அது உலக அறிவு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே அது உலக அறிவு இல்லை. ஏன்னா சிலவங்க சொல்றாங்க, எனக்கு டிகிரி இல்ல, தியாலஜி டிகிரி இல்ல, நான் படிக்கல, ஆனா ஆவியானவர் நடத்துகிறார். நீங்க கேள்வி. அப்ப என்னோட கேள்வி ஆவியானவர் உங்களை நடத்துறாரு, ஆனா ஆவியானவர் தான் உங்களை நடத்துறாரா, இல்ல உங்களோட சொந்த உணர்வுல நடத்தப்படுறீங்களா? உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களால கண்டுபிடிக்க முடியாது இறையியல் இல்லாம. ஏன்னா தேவன் தன்னை வெளிப்படுத்தின விதத்துலதான் நீங்க தேவனையே தெரிஞ்சு கொள்ள முடியும். அப்ப உங்களுக்குள்ள ஏற்படுகிற உணர்வு, ஃபீலிங்ஸ், ஈவன் நீங்க இன்ஸ்பிரேஷன் சொன்னாலும், ஏவுதல் என்று சொன்னாலும் கூட, அந்த ஏவுதல் தேவ ஆவியானவரிடத்திலிருந்து வந்ததா, இல்லது உங்களிடத்துல சொந்தமா வந்ததா, இல்ல வேற ஆவியிலிருந்து வந்ததா, எப்படி நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீர்கள்? அதுக்குதான் நீங்கள் வேதத்திற்கு வரணும், பைபிளை படிக்கணும். சில பேர் நினைக்கிறாங்க, நான் இயேசுவை பின்பற்றினா போதும். ஆவியானவர் சொன்னீங்க. சில பேர் சொல்றாங்க, நான் இயேசுவ தியாலஜி தெரிஞ்சா நீங்க கிறிஸ்தவங்கல்ல, உங்களுக்கு இயேசுவை பின்பற்றினாதான் நீங்க கிறிஸ்தவங்க. நான் கேட்கிறேன், தியாலஜி யாரை காட்டுகிறது, யாரை வெளிப்படுத்துகிறது? தேவனை வெளிப்படுத்துகிறது, இயேசுவை வெளிப்படுத்துகிறது, ஆவியானவர் வழிநடத்த நமக்கு இடம் கொடுக்கிறது. அப்ப தியாலஜி படிக்கும் போதுதான் இயேசுவை நீங்கள் தெரிந்து கொண்டு பின்பற்றுறீங்க. அப்ப நீங்க இயேசுவை நீங்கள் தெரிந்து கொள்றன்னா, தியாலஜி நீங்க படிக்கிறீங்கன்னா அதுக்கு காரணமே அவருடைய சித்தத்தின்படி வாழ உங்களுக்கு அந்த வாஞ்சை ஏற்பட்டதுனாலதான் நீங்கள் அவரை குறித்து நீங்கள் படிக்கிறீங்க. ஆமா. சோ அதனால இன்னைக்கு இறையியல் சொல்லுகிற இந்த காரியம் எல்லாருமே கண்டிப்பாய் படிக்கணும். நிச்சயமா கிறிஸ்துவங்களும் படிக்கணும், ஊழியக்காரவங்களும் படிக்கணும், கிறிஸ்துவங்க அல்லாதவங்களும் படிக்கணும். ஆனா இன்னைக்கு என்னன்னா, அதை இறையியல்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை.
ஆனா நீங்க சொன்னோன்னு எனக்கு ஒரு காரியம் சிந்தனைக்கு வருது. அதை நான் ஷேர் பண்ணலாமா? என்ன ஷேர் பண்ணலாம்னா, இன்னைக்கு முதல்ல நான் சொன்னது போல நிறைய பேர் படிக்கிறதுக்கு எனக்கு வேண்டாம், இது வந்து உலக அறிவு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. சோ அதற்கு ஒரு வசனம் இருக்கு. ஆக்சுவலி தியோலஜில எந்த பிரச்சனையும் இல்லை. தியோலஜி குறைவா இல்ல நிறைவா அதான் பிரச்சனை. சரியான தியோலஜியா இல்ல தவறானதான் தான் பிரச்சனை தவிர தியோலஜி என்பது தவறல்ல. தியோலஜி தெரியாட்டினா நம்ம சிறப்பான ஒரு முறையான ஊழியத்தை செய்ய முடியாது. கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் தியோலஜி தெரியாட்டி, தேவனை குறித்து சரியான அறிவு நமக்கு இல்லாதனாலதான் சீக்கிரமாக சோர்ந்து போகும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன். நான் அந்த மத்தேயு 11 அதிகாரம் வசனம் 25 இருந்து சில காரியத்தை நான் காட்ட போகிறேன். ஆனா அதற்கு முன்பாக இன்னொரு விஷயத்தை நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இன்னைக்கு சுவிசேஷம் சொல்லும் போது கூட ஒரு சுவிசேஷகராக இருந்தாலும் கூட கண்டிப்பா இறையில் படிச்சிருக்கிறோம். ஏன்னா சுவிசேஷகர் நம்ம நினைக்கிறோம், நம்ம இயேசுவை பத்தி சொல்லுகிறோம், இயேசுவை விசுவாசிக்கிறதுக்கு அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறோம், அதை ரொம்ப சாதாரணமா நினைச்சுக்கிறாங்க. ரெண்டாவது, ரொம்ப பேர் சொல்றாங்க, ஆண்டவர் இயேசு உங்களுக்கு என்ன நன்மை செய்தாரோ அதை போய் மத்தவங்களுக்கு சொல்லுங்கன்னு நம்ம சொல்றோம். இப்படிதான் நானும் வழி நடத்தப்பட்டு வந்தேன், விசுவாசியா வளர்ந்து வந்தேன். ஆனா உண்மையிலேயே பார்க்கும்போது நம்ம இயேசுவை பத்தி சொல்ல போறோம்னா நம்ம சாட்சிகளை சொல்றது தப்பு இல்லை. ஆனால் இறையில தெரிந்து புரிந்தால் நம்ம சத்தியத்தை சத்தியமாக சொல்ல முடியும். அப்ப ஆவியானவர் கிரியை செய்வார். சத்தியத்துக்கு தான் ஆவியானவர் கிரியை செய்வார். நம்ம சொல்லுகிற நம்மளோட தனிப்பட்ட அனுபவங்களுக்கு ஆவியானவர் கிரியை செய்வாரா என்று என்னால சொல்ல முடியாது. ஆனா நம்மளோட சாட்சி சத்தியத்தோடு இணைந்து இருக்கிற சாட்சியாக தான், வேதத்தின்படி சத்தியமான சாட்சியாக இருந்தால் கண்டிப்பா ஆவியானவர் கிரியை செய்வார். உதாரணத்துக்கு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, try Jesus. You have tried so many things in the world. Why not try Jesus? It works. அப்படின்னா இயேசுவை நீங்க ட்ரை பண்ணி அப்படின்னா என்ன சொல்லலாம், இயேசுவை கொஞ்சம் அனுபவிச்சு பாருங்களேன், அது உங்களுக்கு வேலை செய்யும். இட் ஒர்க்ஸ். ஆங்கிலம் சொல்லுவாங்க இட் ஒர்க்ஸ் அப்படின்னா தமிழ்ல என்ன சொல்லலாம்னா அது நிச்சயமா உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும். அப்ப இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இறையியல் புரியாட்டி நம்ம இப்படி சாதாரணமா வார்த்தையை விட்டுருவோம். ட்ரை ஜீசஸ், இட் ஒர்க்ஸ். யூ ஹவ் ட்ரைட் சோ மெனி திங்ஸ், வை நாட் ட்ரை ஜீசஸ் அப்படின்னு, எவ்ரிதிங் வில் சேஞ்ச் அப்படின்றோம். இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இறையியல் சம்பந்தப்பட்ட காரியம் என்னன்னா, இயேசுவை பின்பற்றுனா, இயேசு சொன்னாரு, என்னை பின்பற்ற விரும்புகிறவர் தன்னை தானே வெறுத்து சிலுவை சுமந்து அனுதினம் என் பின்ன வரணும்னு சொன்னார். அப்ப சிலுவை சுமக்கணும்னு சொன்னா தன்னைத்தானே வெறுக்கணும்னு அங்க ஒண்ணு இருக்கு. அப்புறம் இன்னைக்கு வேதத்துல பார்க்கணும், என் நிமித்தம் நீங்க மற்றவர்களால பகைக்கப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. அப்புறம் தகப்பனையும் தாய் இவங்களை விட்டு பிரிந்து, என் நிமித்தம் இவங்களை விட்டு பிரிந்து நீ வராட்டினா நீ எனக்கு பாத்திரம் நல்லன்னு சொல்லியிருக்காரு. அப்ப இவ்வளவு, அப்பனா சுருக்கமா சொல்லணும்னா, இயேசுவை பின்பற்றும் போது பாடுகளுக்கும் தயாராக இருக்கும். எல்லாம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, கிறிஸ்துவ நான் பின்பற்றினா என் வாழ்க்கையில எல்லாமே நல்லதா நடந்துரும், என்னோட பாடுகள் பிரச்சனைகள் எல்லாம் தீந்துரும், இதுக்கு மேல என் வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இருக்காது, எல்லாமே நல்லா ஆயிரும். அதனாலதான் நிறைய பேர் சோர்ந்து போறாங்க சீக்கிரமா. நான் இயேசுவை விசுவாசிச்சுன்னா எனக்கு ஏன் இந்த நிலைமை, நான் ஆண்டவர் இயேசுவை நான் நம்புறேன்னு எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த வியாதி கொடுக்கணும், அப்ப ஏன் கெட்டவனா நல்லா இருக்கிறான், நான் வந்துட்டு ஆண்டவருக்குள்ள வந்த பிற்பாடு என் வாழ்க்கை ஏன் இன்னும் பிரச்சனையா இருக்கு. இறையியல தெளிவா தெரிஞ்சவர்களுக்கு இந்த கேள்வி வராது. இறையலோட சுவிசேஷத்தை சொல்லி அவங்க வழி நடத்தும் போது ஒரு விசுவாசிக்கு இந்த மாதிரியான குழப்பங்கள் வராது. ஏன்னா ஆண்டவர் இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்க வாழ்க்கை வந்துட்டு எல்லா விதத்திலுமே அற்புதமாகிவிடும். பரலோகமே உங்களுக்கு, பரலோகத்திற்கு நீங்க போவீங்க, ஆனா இந்த பூமியே பரலோகம் ஆயிரம்னு சொல்லலையா? ஒரு சைட் மட்டும் சொல்லிட்டு மறு சைட் சொல்லாதனால்தான் புது விசுவாசிகளுக்கு ஒரு குழப்பம் ஏற்படுது. ஆமா, அப்ப ஆண்டவர் குறித்து சரியான ஒரு விளக்கம். அப்ப சுவிசேஷத்தை குறித்து, சுவிசேஷம் என்னத்திற்கு, உங்க வாழ்க்கையை இந்த பூமியில ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கா இல்ல உண்மையிலேயே ரட்சிக்கப்படுவதற்காக சுவிசேஷம்? இன்னைக்கு ஆசீர்வாதம் கூட என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. இன்னைக்கு தங்களுடைய தேவைகளை, காடி தேவை, வீடு தேவை, வேலை தேவை, இதெல்லாம் ஆசீர்வாத லிஸ்ட்ல கொண்டு வந்துடுறாங்க. ஏன் அப்படி கேக்குறேன்னா, இதெல்லாம் ஆசீர்வாதம்னா இயேசு கிறிஸ்து இல்லாதவங்க கிட்ட எல்லாம் இது இருக்குது. அப்ப இதெல்லாம் அவங்களுக்கு ஆசீர்வாதமா, தேவனிடத்துல இருந்து வந்த ஆசீர்வாதமா? இல்லையே, இது தேவைகளுக்கு. இயேசு சொன்னாரு, எதை உண்போம் எதை குடிப்போம் என்று கவலைப்படாதீர்கள், அது உங்களோட தேவை. ஆனா முதல்ல தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின்பு எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்படின்னா உங்க தேவைகள் சந்திக்கப்படும். ஆனா இதுக்கு மேல நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது உங்களுடைய ஜீவன், உங்க வாழ்க்கையை தான் சொன்னாங்க. அப்ப இதை குறித்து நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். ஜீவன், வாழ்க்கை என்று சொல்லுகிறோமோ அது என்ன? இந்த பூமியில நம்ம சந்தோஷமா இருக்கிறது தேவனுக்கு விருப்பம் இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா இந்த பூமியில இயேசுவை பின்பற்றுறதுனால எப்பொழுதும் சந்தோஷமா இருப்போமா அப்படின்னு உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா இயேசு என்ன சொன்னாரு, இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு,
திறன் கொள்ளுங்கள் உலகத்தை ஜெயித்து. இயேசு கிறிஸ்து வந்து மாமிச காரியத்துக்கு மட்டும் போதிக்காத படிக்க ஆமா தேவ ராஜ்யத்தை குறித்தும் அவர் போதிச்சிருக்கிறார். ஆமா. அப்ப தேவ ராஜ்யத்தை குறித்து பார்க்கும்போது இந்த பூமியில தேவ ராஜ்யம் இன்னைக்குமே போராட்டத்துக்குள்ளதான் இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது இட் ஒர்க்ஸ், ட்ரை ஜீசஸ் இட் ஒர்க்ஸ்னு சொல்லும் போது தவறான ஒரு காரியத்தை சொல்லுகிறோம், நம்மளும் தவறா புரிஞ்சுக்கணும், தவறா சொல்லுகிறோம். அப்படின்னா அவங்களுக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடுதான் பல பிரச்சனைகளை போக வேண்டியதா இருக்கும். இறையில படிக்கும் போது ஆழமா அதை பகுத்து ஆய்வு செய்யும் பொழுது நம்மளுடைய போதனை, புரிந்துணர்வு, பகுத்தறிவு எல்லாமே சரியாக நேர்த்தியாக இருக்கும், குழப்பம் இல்லாம இருக்கும். ஆமா. இப்ப உதாரணத்தை எடுத்துக்கிட்டா, இயேசுவை விசுவாசிங்க உங்களுக்கு வேலை கிடைக்கும், இயேசுவை விசுவாசிங்க உங்க வியாதி சொந்தமாகும், இயேசுவை விசுவாசிங்க உங்க குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் தீரும். இதெல்லாம் நடக்க முடியாதுன்னு நான் சொல்லல. ஆனால் இயேசுவை விசுவாசிப்பதற்கு வேலை கிடைக்கிறதுக்கா, வியாதி மட்டும் சுகமாகிறதுக்கா, குடும்ப பிரச்சனை தீர்றதுக்கா, இதுக்காகவா? இல்ல நம்ம ஆத்துமா ரட்சிக்கப்படுவதற்கா? அப்ப இயேசுவை நீங்க ஏன் விசுவாசிக்கணும்? வேலை கிடைக்கிறதுக்கா, சுகமாகிறதுக்கா, குடும்ப பிரச்சனை தீர்றதுக்கா, கணவன் மனைவி பிரச்சனை அவங்க ரட்சிக்கப்பட்டாங்களா, அவங்க பிரச்சனை தீர்ந்த பிறகு இயேசு விட்டுட்டு போயிருவாங்க. எப்படி வேணாலும் நடக்கலாம், பிரச்சனை தீராம கூட இருக்கலாம். அப்ப உடனே இயேசுவை மறுதளிச்சிருவாங்க. இல்ல அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை மத வாழ்க்கையா மாற முடியும், பல விதத்துல ஆகும். அப்ப முதல்ல சுவிசேஷத்தை நம்ம ஒருத்தருக்கு சொல்லும் போதே அங்க சரியான ஒரு சத்தியத்தை சொல்லணும். எதுக்காகவும் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டாம், ஒரே காரணம் தான், உங்கள் ஆத்மா ரட்சிப்புக்காக தான் நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப மத்தேயு 11:25 வைத்து சில காரியங்களை நான் சொல்ல விரும்புறேன். இது வரைக்கும் நான் சொன்னது இறையியலை பத்தி, ஏன்னா ஒரு தெளிவு அடையணும்னு தான். நம்ம ரொம்ப ஆழமா இன்னும் போல, ஆனா எளிமையாக ஒரு மேலோட்டமாக இறையியலை தப்பா எடுத்துக்காதீங்க. அதனால படிக்காட்டினா என்ன பிரச்சனை, எனக்கு ஆவியான இருக்குன்னு சொல்லுவது அது கண்டிப்பாக தவறு. அப்ப இன்னைக்கு சில பேர் சில தவறான விளக்கங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை தெளிவுபடுத்த இந்த வசனத்தை நான் படிக்க விரும்புகிறேன். மத்தேயு 11:25. நான் ஆங்கிலத்துல வாசிக்கிறேன், எளிமையான ஆங்கிலத்துல நான் வாசிக்கிறேன். ஈஸி ஸ்டாண்டர்ட் வெர்ஷன், இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் அப்படின்னு, அது வந்து ஈஸி இங்கிலீஷ் தான். ஓகே, அப்ப எல்லாருக்கும் நான் தமிழ்ல அதை விளக்க முடியும். At the same time, Matthew 11:25, at the same time Jesus declared, I thank you, Father, Lord of heaven and earth, that you have hidden these things from the wise and understanding and revealed them to little children. தமிழ்ல என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன், இருக்கு. ஆனா இந்த தமிழ்ல எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. எனக்கு தமிழ் படிக்க முடியும், நான் படிக்கிறேன், கேளுங்க. பிறகு இயேசு, பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் ஆண்டவராகிய பிதாவே, உமக்கு நான் நன்றி கூறுகிறேன். ஏனென்றால் இவற்றை நீர் ஞானவான்களிடம் இருந்து மறைத்துள்ளீர், ஆனால் இவற்றை குழந்தையை போன்ற மக்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன். இன்னைக்கு ஏன் இந்த வசனத்தை நான் சூஸ் பண்ணேன்னா, பல வசனங்கள் இருக்கு இந்த அறிவை பத்தி பேசும்போது. அறிவு, உலகத்தில் உள்ள அறிவு ஃபூலிஷ்னஸ் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தாருன்னு 1 கொரிந்தியர் 1:9 நினைக்கிறேன், அங்கேயும் எழுதி இருக்கு. ஆனால் இதெல்லாம் குழப்பமாகி இருக்கு. இந்த இறையியலை இதுக்கு சம்பந்தப்படுத்திடுறாங்க. அதாவது ஒரு பைபிள் காலேஜ்ல படிக்கிறதோ, தியாலஜி படிக்கிறதோ, இந்த வேத அறிவை பெற்றுக்கொள்ளுகிற இந்த காரியத்திற்கும் இந்த வசனத்துக்கும் சம்பந்தப்படுத்துறாங்க. ஆனா இது எல்லாம் தியாலஜி ட்ரைனிங், பைபிள் காலேஜ்ல படிக்கிறதுக்கு சம்பந்தம் இல்லாத வசனங்கள். இங்க என்ன போட்டிருக்குன்னா, ஆங்கிலத்துல let me go back, ஆங்கிலத்திலே போய்கிறேன். அப்ப நான் சீக்கிரமாக நான் விளக்கி விட முடியும். இங்க பாருங்க, I thank you, Father, Lord of heaven and earth, that you have hidden these things from the wise and understanding. ஒரு ஆளு தான். அப்படின்னா அறிவும் புரிந்துணர்வும் ஞானமும் இருக்கிறவங்களுக்கு நீ மறைச்சிட்டீங்களா? அப்ப யாரு இந்த அறிவும், வாய்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த அறிவு உள்ள ஞானவான்கள் யார சொல்றாரு? இயேசு. இது இயேசு சொல்லுகிற வசனம். அப்ப இயேசு யார சொல்றாரு அப்படின்னா, இயேசு சொல்லுகிறாரா அறிவு உள்ளவங்க, ஞானம் உள்ளவங்களுக்கு அவரை பத்தி தெரிஞ்சுக்க முடியாது? இல்ல, உலகத்துல இவ்வளவா God so loved the world, he wants everyone to know the knowledge of God. gospel எல்லாருக்கும் போகணும், சுவிசேஷம் எல்லாருக்கும் போகணும். அப்ப ஆண்டவர் எப்படி மறைச்சிருப்பாரு? அப்படின்னா அறிவாளிகளை பார்த்தா, படிச்சவங்களை பார்த்தா, டிகிரி வச்சிருக்கவங்களை பார்த்தா ஆண்டவர் மறைச்சிருவாரா? அப்படின்னா நான் சொல்றது தியாலஜி டிகிரி கூட இல்ல உலகத்துல. அப்படின்னா ஏதாச்சும் டிகிரி வச்சிருக்காங்க, அறிவு உள்ளவங்களா இருக்காங்க. இப்ப டாக்டர், லாயர், என்ஜினியர், ப்ரொஃபஷனல்ஸ், இவங்க அறிவு உள்ளவங்களா இருக்காங்க. அப்ப இந்த அறிவு உள்ளவங்க கிட்ட எல்லாம் ஆண்டவர் மறைச்சிருவாங்க? அப்படி இல்லை. அதாவது இது அதுக்கு அப்படி சொல்லல. ஏன்னா அந்த காலத்து அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, சில பேர் வந்துட்டு ஏற்கனவே அவங்களுக்கு இருந்த சில அறிவுப்படி, உலக அறிவாக இருக்கலாம், ஏன் பரிசேயர்கள் சதிசேயர்கள் மாத்திரமல்ல, யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தெரிந்த, அதாவது மனிதனுடைய அவங்களுடைய அறிவுல அவங்க இதுதான் தேவன் அவங்க ஒரு சொந்த கற்பனையில இருந்தாங்க.
அதாவது ஒரு சொந்த ஒரு உபதேசத்துல இருந்தாங்க. அப்ப அதற்கு அப்பாற்பட்டு தேவனுடைய திட்டத்தை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அவங்களோட அறிவுக்கு தேவனுடைய திட்டம் மூடத்தனமாகிறது. இட் இஸ் ஃபூலிஷ்னஸ். இட் வாஸ் ஃபூலிஷ்னஸ் ஃபார் them. அப்ப அவங்களுடைய அறிவு அந்த காரியத்தின்படி அது அவங்களுக்கு முட்டாள்தனமாக இருந்துச்சு, ஏற்றுக்கொள்ள முடியல. அப்ப இங்க தேவன் குழந்தைன்னு சொல்லும் போது யார சொல்றாங்க? உண்மையிலேயே சின்ன பிள்ளைங்க இல்ல, வாலிபர்களோ இல்ல சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களையோ சொல்லல. இங்க வந்துட்டு என்னன்னா, இது வந்துட்டு ஒரு ஒரு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், மெட்டஃபார். அப்படின்னா ஒரு பேச்சுக்கு ஒரு அர்த்தத்தை காட்டுவது. அந்த அர்த்தம் உண்மையிலேயே அது அல்ல. குழந்தைன்னா உண்மையிலேயே குழந்தை அல்ல, அதாவது குழந்தை போல தாழ்மை உள்ளவர்கள், எதையும் கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். அப்ப இங்க இயேசு யாரை குறிப்பிட்டு சொல்லுகிறார்? இந்த இடத்துல சீஷர்களை சொல்லுகிறார். ஏன்னா சீஷர்கள் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா மத்த யூதர்கள் அவங்களிடத்துல சில பிரச்சனை இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த பல அறிவுகள். ஓகே, அது வந்துட்டு யூத கலாச்சாரமா இருக்கலாம், இல்ல ரோமருடைய படிப்பா இருக்கலாம், இல்ல ஏன் தோரா பழைய ஏற்பாட்டு வேத அறிவா கூட இருக்கலாம். இருந்தாலும் இயேசு கிறிஸ்து அந்த பழைய ஏற்பாட்டையில படிச்சவராக தான் இருந்தார். அப்ப எப்படி படிச்சாரு எனக்கு தெரியாது. ஆனா அவர் பழைய ஏற்பாட்டுல இருக்கிற வசனங்கள் எல்லாத்தையும் எடுத்து சொன்னார். அப்ப அதுலயே நமக்கு தெரியுது அந்த அறிவு அவருக்கு இருக்குது. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியத்தை இவர்கள் விளங்கி கொள்ள முடியாததுக்கு காரணம், அவர்கள் தெரிந்ததை வைத்து ஒரு என்ன சொல்லலாம், அவங்களுக்கு சொந்த ஒரு பெருமை இருந்தது சொல்லிக்கலாம். அப்ப அது அவங்களோட கண்ணை மூடினுச்சு. அதனால அவங்களுக்கு அது விளங்கல. அப்ப ஆண்டவர் மறைச்சிட்டாருன்னு சொன்ன போது அதை எப்படி சொல்லலாம் என்றால், அவங்களே சொந்தமாயே அவங்களோட பெருமையினால அது மறைக்கப்பட்டது. ஆனா அவங்க தாழ்த்தினாங்கன்னா, தாழ்மை உள்ளவருக்கு அதிக கிருபை கொடுக்கிறாருல்ல, தாழ்த்தினாங்கன்னா அவங்களுக்கு விளங்கிடும். அப்பனா வேதத்தை முதல்ல நான் சொன்னேன், இறையல் படிக்க வர்றது 2 குரூப் இருக்காங்க. ஒண்ணு, நான் விசுவாசிக்கிறேன், நான் இன்னும் விசுவாசிக்கிறோன்னு படிக்க வர்றவங்க. இன்னொன்னு, எனக்கு நான் இன்னும் விசுவாசிக்கல, நான் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் விசுவாசிக்கிறேன்னு வராங்க. அப்ப இவங்க 2 பேருமே கண்டறிவார்கள். தேடுங்கள், நீங்கள் கண்டறிவீர்கள். அப்ப அந்த மாதிரி வாஞ்சியோட வரவங்களுக்கு தேவன் வெளிப்படுத்துவார். அப்ப இதை நான் சுவிசேஷத்தோட எப்படி கொண்டு வர விரும்புறேன்னா, இந்த இடத்துல ஆக்சுவலி சுவிசேஷத்தை குறித்து தான் இயேசு வலியுறுத்துகிறார். அதுக்கு வர வசனம் உங்களுக்கு வெளிப்படும். நல்லா கேளுங்க. இன்னைக்கு சுவிசேஷம் போகும்போது இன்னைக்கு உலகத்தை குறித்து, கடவுளை குறித்து, விஞ்ஞானத்தை குறித்து பல காரியத்தை சொந்த அறிவு உள்ளவர்கள் அறிவுபூர்வமாய் பார்க்கும்போது அவர்களால சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப அவங்க அதையே பிடித்துட்டு இருக்கிற வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச முறையில தான் நான் கடவுளை பார்ப்பேன் அப்படின்னு பிடிவாதமா இருக்கிறவங்களை தான் இங்க தேவன் சொல்லுகிறார். நான் எனக்கு இதுதான் தெரியும் தேவனை குறித்து, நான் படித்தது தேவனை குறித்தது இவ்வளவுதான், நான் அதுலதான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி இந்த இறையியலை எடுத்துக்கொள்ளல அவங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் மறைக்கப்பட்டிருக்கிறார். அப்ப இந்த குழந்தைகள் மாதிரி யாரு? குழந்தைகள்னு சொல்லும் போது தன்னை தாழ்த்துறவங்க. அப்படின்னா என்ன ஒரு வேத பண்டிதர் சொல்றாருன்னா, அதாவது தப்பு பண்ணவனுக்கு நியாயத்தை தப்பு பண்ணிட்டு யார்கிட்ட தப்பு பண்ணாங்களோ அவங்க இடத்துல போயிட்டு நியாயத்தை பேசுறதுக்கு தப்பு பண்ணவனுக்கு என்ன உரிமை இருக்கு? அந்த மாதிரி கடவுளுக்கு முன்பாக பாவம் செய்த நம்ம எப்படி நம்ம விரும்புற மாதிரிதான் கடவுள் இருக்கணும்னு நம்ம எப்படி சொல்றதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு? இல்லை. அப்ப நம்மள தாழ்த்தி நீங்க சொல்லுங்க, உங்க வழி என்ன, உங்க முறை என்ன, அப்படியே நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்றதுதான் அந்த குழந்தை மாதிரி இருக்கிற தாழ்மை. அப்ப இன்னைக்கு ஒருத்தவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்னா அந்த தாழ்மை எங்க வெளிப்படுதுன்னா, நான் முதல்ல ஒரு பாவின்னு அந்த அறிவு அவங்களுக்கு வர வேண்டும். அப்ப இந்த அறிவு உள்ளவர்கள் தங்களை பாவியாக நினைக்க மாட்டார்கள். அப்ப நான் பாவி இல்லை, அதனாலதான் வேதத்துல பாக்குறோம், நான் இப்படி செஞ்சேன், நான் அப்படி செஞ்சேன், நான் உபாசம் எடுக்கிறேன், நான் தசமாக கொடுக்குறேன். அப்ப அவனை பொறுத்த வரைக்கும் அவன் பாவி இல்லை. அவனை பாவின்னு அவன் எண்ணாத வரைக்கும், அவனோட அறிவில் அவன் இருக்கும்போது அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவனுக்கு ஒரு மன்னிப்பு தேவை என்ற எண்ணம் அவனுக்கு வராது. அப்ப நான் ஒரு பாவின்ற அறிவு வரும்போதுதான் நான் வந்துட்டு condemn அப்படின்னா, நான் வந்துட்டு பாவத்தினால சாபத்துக்குள்ள ஆனவன் என்று ஒரு உணர்வு, ஒரு அறிவு வரும்போதுதான் எனக்கு மன்னிப்பு தேவை, அதற்கு இயேசு தேவை என்கிற உணர்வு எனக்கு வரும். அப்ப இதுதான் அந்த குழந்தை போல தன்னை தாழ்த்துக்கிறவன். அப்ப இயேசு சொன்னா 2 பேர் போவாங்க. அந்த டெக்ஸ்ட் கலெக்டர் என்ன செய்வான்? நான் பாவின்னு அடிச்சுட்டு என் மேல மனம் இறங்கும்ன்றான். அவன் தான் அங்க தாழ்த்துக்கிறான். சோ இந்த இடத்துல நிறைய இந்த மாதிரி உதாரணம் இயேசு கொடுத்திருக்கிறான். அப்ப இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு அப்ப சிலவங்க வந்துட்டு அவங்களோட சொந்த அறிவினாலே தங்களை பாவின்னு ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்ப அவங்கதான் இங்க வந்து அறிவுள்ளவர்கள், ஞானி உள்ள அவங்க சொந்த அறிவு. ஆனால் இது வேத அறிவுக்கு எதிர்ப்பா எதுவுமே இல்லையே, தியோலஜி இல்லையே. இங்க இயேசு தியோலஜியை பத்தி சொல்லல, தியோலஜி படிக்கிறத பத்தியும் சொல்லல. அப்படின்னா இன்னைக்கு இந்த மாதிரி வசனங்கள் வேதத்துல ஆண்டவர் வந்துட்டு புத்தி
ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி என்னது முட்டாள்களை தெரிந்து கொண்டார், ஃபுலிஷர் தெரிந்து கொண்டார் சொல்றதுக்கு இது ரொம்ப வசனங்களை இந்த இறையியல் படிச்சவங்களை வச்சு ஒப்பிடுறாங்க. அப்பனா ஞானிகள் பைபிள் காலேஜ் போயிட்டு தியாலஜி படிச்சவங்க எல்லாம் ஞானிகளா? அப்ப பைபிள் காலேஜ் படிக்காம ஆவியானவர் நடத்தப்படுறவங்க தான் அவங்க வந்து பலவீனமானவர்களா, படிக்காதவங்களா? ஆண்டு அவங்கள தெரிஞ்சு கொண்டாரா? இந்த தியாலஜி படிச்சவங்க ஆண்டு தெரிஞ்சு கொள்ளலையா? இப்படின்னா சில காரியங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. ரொம்ப கேள்விப்படும் போது வேதனையாக இருக்கு. அதாவது என்ன வேதனைனா, தெரியாமல் பேசுகிறார்கள். தியாலஜில ஒரு தப்பும் இல்லை. இந்த வசனம் எல்லாம் தியாலஜி இயேசு எதிர்க்கவே இல்லை. இதை நான் சுருக்கமா இன்னைக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த மாதிரி வசனங்கள் ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் மூடர்களை தெரிந்து கொண்டார், படிப்பில்லாதவங்களை தெரிந்து கொண்டார்னா, இது தியாலஜி படிப்பை எதிர்த்து இயேசு பேசவே இல்லை. வேதத்துல எந்த இடத்துல தேவன் அதை பத்தி பேசவே இல்லை. அவரை தேடணும், அவரை இன்னும் அறிந்து கொள்ளணும் என்று சொன்னார்னா தியாலஜியை என்கரேஜ் தான் பண்ணிருக்காரு. ஆமா ஆமா ஆமா. நம்ம நேர்த்திய ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் இன்னும் இறையிலே ஆழமா தெரிஞ்சு கொண்டால் இன்னும் நல்ல நேர்த்திய ஊழியம் செய்யலாமே அப்படின்னு சொல்ல. ரொம்ப நன்றி பாஸ்டர். நிறைய காரியங்களை குறித்து எங்களுக்கு நீங்க பேசிட்டு வர்றீங்க. தியாலஜினா என்ன, அதனால என்ன அவசியம், அதனால அதனை எப்படி அதை தெரிஞ்சு கொண்டா எப்படி நேர்த்தியா ஊழியம் செய்யுது, யாருக்கு அவசியம் இப்படின்னு நல்லா தெளிவா சொல்லி வந்தீங்க பாஸ்டர் ஐயா. ரொம்ப நன்றி. இறுதியாக தெளிவுன்னு எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் ஒரு எளிமையா சொல்லியிருக்கேன், எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். நிச்சயமா நிச்சயமா. இறுதியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்க என்ன சொல்ல வருவீங்க? முக்கியமாக என்ன சொல்லணும்னா, தயவு செய்து தியாலஜியை தப்பா நினைக்காதீங்க. தியாலஜி படிச்சவங்களை பார்த்து தப்பா அவங்களுக்கு தியாலஜி ஒண்டிதான் தெரியும், அவங்களுக்கு அபிஷேகம் இல்லை, ஆவியானவர் இல்லைன்னு அப்படி நினைக்காதீங்க. என்ன கேட்டீங்கன்னா, ஒருத்தவங்க தியாலஜி படிச்சு அவங்க வந்துட்டு அபிஷேகம் இல்லைன்னு அப்படி இருந்துச்சுன்னா, அப்ப அது வந்துட்டு அவங்களிடத்துலதான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குமே தவிர தியாலஜினால பிரச்சனை இல்லை. அதே மாதிரி தியாலஜி தெரியாதவர்கள் ஆவியானவரால் நடத்தப்படுறேன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க தியாலஜி தெரியாமல் இருக்கும்போது அவங்களும் தப்பு செய்ய முடியும். அப்ப அந்த தப்பு அது அவங்கனால தானே தவிர தியாலஜினாலையும் இல்லை, ஆவியானவர்னாலையும் இல்லை. தவறான ஆவியில நடத்தப்பட்டால் எப்படி ஆவியானவர் என்று சொல்ல முடியும்? இது வந்து நான் ஜட்ஜ் பண்ணி சொல்லல, இந்த மாதிரி பல காரியங்கள் இன்னைக்கு நடக்கிறது. அதனால முக்கியமாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், தியாலஜி கண்டிப்பாக நமக்கு எல்லாருக்கும் அவசியம். ஓகே, ஆனால் இதுல என்ன ரொம்ப முக்கியமா நம்ம ஒரு காரியம் விளங்கிக்கிறோம்னா, இன்னைக்கு நம்ம ஊழியம் செய்ய போறோம்னா மற்றவங்களை நம்ம விசுவாசத்துல நடத்த போகிறோம். தியாலஜி இல்லாமல் என்ன விசுவாசத்துல நம்ம மற்றவங்களை நடத்தணும்? அப்ப இன்னைக்கு ஒரு நாட்டுல, அந்த நாடு பேரை நான் சொல்ல விரும்பல, அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்க வந்துட்டு தியாலஜி டிகிரி படிக்காட்டினா நீங்கள் சபை நடத்த முடியாது, ஏன்னா டோன்ட் பிளே வித் பீப்புள்ஸ் ஃபேத் அப்படின்னு அந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் சொல்லுகிறார். இந்த நாடு நான் சொல்ல விரும்பல. அப்ப அவர் சொல்றாரு, நீங்க வந்து மக்களுடைய விசுவாசத்துல விளையாடாதீங்க, உங்களுக்கு ஒரு டிகிரி கூட தியாலஜில இல்லாட்டி நீங்க நடத்தாதீங்க, ஏன்னா நீங்க தவறா மக்களோட விசுவாசத்தை நடத்திடுவீங்க. அப்ப இந்த பிரதமர் வந்து ஒரு அவிசுவாசி, கிறிஸ்தவர் அல்ல. அதனாலதான் அந்த நாடு பேரெல்லாம் நான் சொல்ல முடியாது. ஆனா அவர் அப்படி சொல்லும் போது அப்ப நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இறையியலுக்கு. அதாவது இன்னைக்கு இறையியல் படிக்கிறதுக்கு நமக்கு அவசியம் எதனாலதான், உங்களை தேவன் அழைத்திருக்கார் என்றால் கண்டிப்பா நீங்க இறையியல் படிக்கணும், ஏன்னா உங்களோட அழைப்பை நிறைவேற்றுவதற்கு. அப்ப தேவன் வந்துட்டு உங்களை அழைக்கும் போது உங்களுக்கு தகுதி இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க, தகுதி இல்லாதவர்களை அழைத்துதான் தேவன் தகுதிப்படுத்து. ரைட்டா? அப்ப தகுதின்னு சொல்றோமே, என்ன தகுதியை எல்லாரும் பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு நான் சொல்ல விரும்புகிறேன், அப்படி பார்க்கும்போது அறிவு உள்ளவங்களும் தகுதி இல்லை. அதாவது எந்த அறிவுன்னு சொல்றாங்க எனக்கு தெரியல, உலக அறிவா அல்ல வேத அறிவா என்ன சொல்றாங்கன்னு தெரியல. எந்த அறிவுள்ள நீங்க யார அறிவுள்ளவங்களா பாக்குறீங்களோ அவங்களுக்கும் தகுதி இல்லை, யார அறிவு இல்லைன்னு சொல்றீங்களோ அவங்களுக்கும் தகுதி இல்லை. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக. அப்படின்னு பார்க்க போனா யாருக்குதான் இந்த உலகத்துல தகுதி இருக்கு தேவனை தெரிந்து கொள்ளவும் தேவனுக்கு ஊழியம் செய்யவும்? யாருக்குமே இல்லையே. அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல வேதத்துல தகுதி இல்லா ஞானிகளை வெட்கப்படுத்தன்னு சொல்லும் போது, அந்த இடத்துல உள்ள சில பேருக்கு தங்களுடைய ஞானத்தினால இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் தேவனுடைய வெளிப்பாடை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தவர்களுக்கு தான் அப்படி சொன்னார். அப்ப இன்னைக்கும் அப்படிப்பட்டவங்க இருக்காங்களா? இருக்காங்க, அது அப்படிப்பட்டவர்களுக்கு. ஆனா இது என்னைக்குமே வேதத்தை படித்து தன் வேத அறிவை வளர்த்துக் கொள்ளுகிற ஊழியக்காரனுக்கு எதிர்ப்பா சொன்ன வசனமே இல்லை. அதனால படிக்காதவர்கள் என்ன செய்யணும் என்றால் படித்துக் கொள்ளணும். கண்டிப்பா உங்களை தேவன் அழைத்திருக்காருன்னா உங்களை தகுதிப்படுத்துவார். ஆனா உங்களை தகுதிப்படுத்துவது, தேவன் தகுதிப்படுத்துவது ஒரு காரியம்,
நீங்க உங்களை தகுதிப்படுத்திக்கிறது இன்னொரு காரியம். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இதே மத்தேயு 11 அதிகாரத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து சொல்லுகிறாரு, கஷ்டப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, 28ல சொன்னாரு, கஷ்டப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கன்றார். என்னோட நுகம், மை யோக் வித் மீ அப்படின்னா என்னோட நுகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. நுகம்னா அந்த மாடுக்கு மேல இணைக்கிற ஒரு கட்டை. அப்ப அந்த அந்த என்னோட நுகம் என்று சொல்லும் போது அந்த நுகம் வந்துட்டு லா பத்தி பேசுகிறது, லா அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் காட். ஆனால் அந்த அவங்க வந்துட்டு என்ன செய்தார்கள், பலவிதமான மனிதனுடைய உபதேசங்களும் ட்ரெடிஷன்ஸ், கலாச்சாரம், அது இதுன்னு மனிதனுடைய சில காரியத்தையும் சுமத்தி அவர்களால வந்துட்டு சரியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியல. அப்ப இயேசு சொல்றாரு, என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகம் இலகும், my yoke is light and I'm gentle, learn from me ன்னு சொல்றாரு. அப்பனா என்ன அர்த்தம்னா, இயேசுதான் அந்த லா, இயேசுதான் அந்த பைபிள் ஸ்கூல், இயேசுதான் அந்த லெசன், இயேசுதான் அந்த டீச்சர். அப்ப என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாரு. So when you follow Jesus, you get the whole package. முழுமையா பைபிள் ஸ்கூல், லெக்சரர், லெசன், பாடம், வாத்தியார் எல்லாமே அவர் ஒருத்தர் தான். ஆனா இன்னைக்கு இயேசு இந்த பூமியில இல்ல. அதனாலதான் நம்ம பைபிள் காலேஜ் நியமிச்சிருக்கிறாரு. ஆமா. டீச்சராவும் போதகராவும் வச்சிருக்காரு. ஆமா. ஆனா அன்னைக்கு இயேசு கிறிஸ்து அங்க இருந்ததுனால அப்ப பேதுரு படிக்கல அப்படின்னு சொல்றாங்க. பேதுரு படிச்சாரு, யார் சொன்னா படிக்கலன்னு? இயேசுதான் பைபிள் காலேஜ்னா, இயேசுதான் லெக்சரர்னா, இயேசுதான் சப்ஜெக்ட், அந்த டிசிப்ளின், அந்த பாடம்னா இயேசு கிட்ட அவர் படிச்சாரே. அப்படி வேற எந்த பைபிள் ஸ்கூலுக்கு போகணும்? இப்ப இன்னைக்கு இயேசு இருந்தா, இன்னைக்கு எனக்கு இந்த உலகத்திலே பெஸ்ட் பைபிள் செமினரி நீங்க எனக்கு கொடுத்தாலும் நான் இயேசு கிட்ட தான் போய் படிக்கணும். ஏன்னா இயேசுவே பாடம், இயேசுவே லெக்சர் இருக்கும்போது நான் ஏன் அவரை பத்தி படிச்சு கொடுக்கிற ஒரு இதுக்கு போகணும்? ஆனா இப்ப அந்த நிலைமை நமக்கு வந்துட்டு இருக்கிறது. எந்த நிலைமை இருக்குன்னா, ஒரு பைபிள் காலேஜ் போய் தான் நம்ம படிக்கணும். ஏன்னா இயேசு பூமியில இல்ல, ஆனா அவர் வெளிப்படுத்தின புத்தகம் இருக்கு. ஆனா அதை புரிந்து கொள்வதற்கு, முறையாய் தெரிந்து கொள்வதற்கு கண்டிப்பாய் நம்ம போய் படிக்கணும். ஏன்னா படிக்கும் போதுதான் நமக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கும். இந்த இடத்துல அதிகாரம் சொல்லும் போது இட்ஸ் நாட் அத்தாரிட்டி, சொல்லும் போது இட்ஸ் நாட் அபவுட் பவர், இட் ஸ்பீக்ஸ் அபவுட் எக்ஸ்பர்டீஸ். அப்படின்னா யூ பிகம் an expert. அப்ப இன்னைக்கு உதாரணம் டாக்டர் எடுத்துப்போம். இது உண்மையிலே என்னோட வாழ்க்கையில நடந்தது சொல்றேன். என்னுடைய மனைவிக்கு சாதாரண ஒரு சீக்கு தான். நான் வந்து சும்மா கிளினிக்கே போக எனக்கு பிடிக்காது. எதுவா இருந்தாலும் சொந்தமாவே பாத்துக்குவேன், சொந்தமாகட்டும், ஜாப் பண்ணிட்டு இருப்பேன். அதுக்காக விசுவாசனால கிளினிக் போக மாட்டேன், அப்படி இல்லை. நான் வெயிட் பண்ணுவேன். அப்ப என் மனைவி சொன்னாங்க, இது அப்ப என் மனைவிக்கு நான் சொன்னேன், இது ரொம்ப சாதாரண சீக்கு, டாக்டரை பார்க்க வேண்டாம், நானே வைத்தியம் பார்த்துருவேன். இந்த மருந்து, இந்த டோசேஜ். அவ மனைவி சொன்னாங்க, இந்த மருந்து சொன்னீங்க, டோசேஜ் சொன்னீங்க. டோசேஜ் எனக்கு தெரியும், 40 mg, அதுவும் சொல்லிட்டேன். ஏன்னா இதை பத்தி நான் படிச்சுட்டேன். அப்ப நான் சொன்னேன், இந்த மருந்து நீ எடு, 40 mg டோசேஜ் நீ எடுத்தா போதும், உனக்கு ஓகே ஆயிரும், பார்மசிலே வாங்கி கொடுக்குறேன். அப்ப என் மனைவி சொன்னாங்க, சரி, ஆனாலும் நான் டாக்டரை போய் பார்க்கணும். நான் சொன்னேன், ஏன் டாக்டர் இதுதான் சொல்ல போறாங்கன்னு சொன்னேன். அப்ப மனைவி சொன்னாங்க, இல்ல டாக்டர் அதுவே சொன்னாலும் டாக்டர் சொல்றது வேற, நீங்க சொல்றது வேற. நான் சொன்னேன், சரி வாங்க போவோம்னு சொல்லிட்டு டாக்டர் பார்க்க போனோம். அது நம்ம ஃபேமிலி டாக்டர் தான். அப்ப பார்த்தோம், டாக்டர் சொன்னாரு, ஆமா இந்த மருந்து தான். அப்ப நான் கேட்டேன், வேற பிராண்டா இருந்தா பிரச்சனை இல்லையா? பிரச்சனையே இல்ல, வேற பிராண்ட் பத்தி எல்லாம் பிரச்சனை இல்ல, அந்த மருந்து அதுதான் முக்கியம். அப்ப டோசேஜ் இப்ப இருக்கிற 40 mg, இந்த சொன்ன 40 mgன்னு அதுவே ஓகேயா? ஆமா அதுவே ஓகே தான், பிரச்சனை இல்லை சொன்னார். அப்ப அதுவே தான் டாக்டர் சொன்னார். அப்ப என்ன அற்புதம் நடந்துச்சுன்னா, டாக்டர் பேசிட்டு, சரி இதுதான் கேட்க வந்தீங்களா? ஆமான்னு. ஓ அப்ப பரவாயில்ல, காசு வேண்டான்னு, காசு வாங்காம டாக்டர் அனுப்பிட்டாரு. அப்ப நான் மனைவி கிட்ட சொன்னேன், காலையில நான் சொன்னதுதான் டாக்டர் சொன்னாரு, நல்ல வேலை அவர் காசு வாங்கல, இல்லைன்னா காசு வீணா போயிடும். அப்ப என் மனைவி சொன்னாங்க, இல்லையே டாக்டர் அவரு வந்துட்டு இந்த மெடிசன் சொல்லும் போது மருத்துவத்துல அவர் அதிகாரம் பெற்றவர். அப்பனா அவர் என்ன சொல்றாரோ அவரு படிச்சு தெரிஞ்சு, அத நீங்க சொன்னீங்களா உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வருது, அவர் கான்பிடன்டா அவருக்கு சொல்ல முடியும். ஆனா நீங்க வந்துட்டு ஏதோ படிச்சு அங்கங்க படிச்சு நீங்க சொன்னீங்க, ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு உங்களுக்கு அதிகாரம் அது இல்ல. You are not an expert. You don't have authority in this medicine field. Your authority is not in this field. But the doctor has an authority in medicine because he's trained properly. ஒழுங்காக பயிற்சி எடுத்தவர். அதனால அவர் சொல்றது வேற, நீங்க சொல்றது வேற. இதுதான் ஆங்கிலத்துல சேல்ஸ்னு வரும்போது authority bias என்று சொல்வார்கள். இப்ப ஒரு டாக்டர் சொல்வதற்கும் ஒரு எக்ஸ்பர்ட் சொல்வதற்கும் ஒரு சாதாரண மனுஷனும் வித்தியாசம். அப்ப அதே மாதிரிதான் பாருங்க, என்னதான் நான் சொன்னது ரைட்டா இருந்தாலும், நான் சொன்னது 100% ரைட்டு. நான் சொன்னதே தான் டாக்டர் அப்படியே சொன்னார். ஆனாலும் ஒரு டாக்டர் தான் அதை உறுதிப்படுத்த முடியும். அப்ப இன்னைக்கு அதனாலதான் இன்னைக்கு வேதத்துல நம்ம ஊழியம் செய்யும் போது பல பேருக்கு வாய்ப்பு கொடுக்கிறோம், வேதத்தை எடுத்து பகிர்ந்து கொள்ளுங்க. அப்ப
ஷேர் பண்ணுங்க ஊழியம் கொடுக்குறோம். வாலிபர்களோ இல்ல சபையில இருக்கிற மூப்பர்களோ யாருக்கும் கொடுக்குறோம். ஆனாலும் அதை நம்ம சூப்பர்வைஸ் பண்ணணும். யாரோடைய அதிகாரத்துல அதை செய்கிறார்கள்? ஒரு ஊழியக்காரனோட அதிகாரத்துல அதை செய்ய வேண்டும். அப்ப அந்த ஊழியக்காரனுக்கு தெரியணும், இவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்ததுதான் அவங்க பேசணுமே தவிர அவங்க சொந்த வெளிப்பாடு எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார் அப்படின்லாம் பேசிடக்கூடாது. அதனாலதான் என்னுடைய ஊழியத்துல யாரை என்னுடைய சபையில பிரசங்கம் பண்றதுக்கோ இல்ல ஊழியம் செய்வதற்கோ பயிற்சி கொடுத்தனா அவங்க என்னத்தை பேச போறாங்கன்னு என்கிட்ட விவரமா சொல்லி நான் அதை பாஸ் பண்ண பிற்பாடுதான் அவங்க அதை போய் ஷேர் பண்ணவே விடுவேன். ஏன்னா இவங்களுக்கு வந்ததெல்லாம் ஆவியானவர் சொல்லி தியோலஜி தவறாகி தவறான ஒரு காரியத்தை சொல்லிவிட்டார்கள் என்றால் தவறாக ஜனங்கள் விளங்கி கொள்வார்கள். ஒரு வாட்டி ஜனங்கள் தவறா பிடிச்சுக்கிறது தான் ரொம்ப சுலபமா இருக்கு. தவறான காரியத்தை சீக்கிரம் கத்துக்குவாங்க, நல்ல காரியத்தை கத்துக்க மாட்டாங்க. சோ இந்த மாதிரி பல முறைகள் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம சரியாக செய்யும் போதுதான் இன்னைக்கு சபையுடைய உண்மையான அந்த வளர்ச்சியை பார்க்க முடியும். எண்ணிக்கை இல்லை. அதாவது இன்னைக்கு சில பேர் நினைக்கிறாங்க, நீங்க சொன்னது போல ஆவியானவர் இருக்கிற என்ன நடத்துறாரு, ஆவியான நான் படிக்கல, ஆனா என்கிட்ட பாருங்க 50 பேர் 100 பேர் இருக்காங்க, சபையில 200 பேர் இருக்காங்க, நான் படிக்கலையே. படிச்ச பாஸ்டர் பாருங்க, அவருக்கு 30 பேர் தான் இருக்காங்க. ஏன் நான் படிக்காத பாஸ்டர் பாருங்க, எனக்கு 200 பேர் இருக்காங்க. ஒரு காரியத்தை தாழ்மையாக சொல்ல விரும்புகிறேன். தயவு செய்து எந்த ஊழியர்களும் தப்பா எடுத்துக் கொள்ளாதீர்கள். கர்த்தர் உங்களை நடத்துகிறார், நல்லது, சந்தோஷம். ஆனால் ஒரு காரியத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும், ஒரு கூட்டத்தை சேர்ப்பதற்கும் ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கும் ஆண்டோடைய அழைப்பு அவசியம் இல்லை. அப்படி அழைப்பு தான் தேவைன்னு சொன்னா இன்னைக்கு அரசியல் கட்சியெல்லாம் சேர்க்கிறாங்களே, ஆண்டவரோட அழைப்பிலேயே அரசியல் கட்சியை கூட்டத்தை சேர்த்துக்கிறாங்க, ஓட்டு வாங்குறாங்களே, ஆண்டவருடைய அழைப்பிலேயே ஓட்டு வாங்குறாங்க. இன்னைக்கு அப்படின்னு சொல்லும் போது சில கிளப் எல்லாம் நடத்தப்படுகிறதுல கிளப், அதாவது டிஸ்கோடெக், பார், பிரிஸ்டோ, இந்த மாதிரி கிளப் எல்லாம் நடக்குது. அங்க கூட்டம் ஜேன்னு கூடுது. அப்ப அவங்க ஆண்டவரோட அழைப்பை பெற்று அந்த கூட்டத்தை சேர்க்கிறாங்க. கூட்டத்தை சேர்த்துட்டா ஒரு கூட்டத்தை நீங்க வச்சிருக்கிறதுனால ஆண்டோட அழைப்புன்னு உறுதியா சொல்லிட முடியாது. கூட்டம் குறைவா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஆண்டோட அழைப்பு இல்லைன்னு சொல்லிட முடியாது. தியோலஜி இருந்து என்ன புண்ணியம் இருக்கு, எனக்கு தியோலஜி இல்லாமலே கூட்டம், தியோலஜி இல்லாம தான் கூட்டத்தை சேர்த்திருக்காங்க நிறைய பேர் அரசியல்வாதிகள். அவங்களுக்கு தியோலஜி இல்ல, ஆண்டோட அழைப்பு இல்லையே. சோ கூட்டத்தை சேர்க்கறதுக்கோ ஒரு கூட்டத்தை நம்ம நடத்துறதுக்கோ தியோலஜி தேவையில்லை, அழைப்பும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஆனால் அழைக்கப்பட்டால் கண்டிப்பா தியோலஜி தேவை. இதைதான் நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னும் விவரமா பேசணும்னா நீ பல கேள்விகள் இருந்தால் கேள்விகளை ஆளுங்க கேட்டா நம்ம இன்னொரு டாபிக்கே ஆனால் இதுதான் முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா இது ரொம்ப ஹம்பலா தாழ்மையோடு நான் சொல்ல விரும்புகிறேன். எந்த ஒரு கருத்து வேறுபாடுக்கோ இல்ல குறைக்காக சொல்லவில்லை. இதை ஒரு ஒரு முறை இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். we must have something in order. Theology is necessary. சோ நம்ம கேள்விக்கு தலைப்பிலே நான் முடிக்க விரும்புகிறேன். கண்டிப்பா இறையல் அவசியம். அதனால இறையலை தப்பா நினைக்காதீங்க. அதை வச்சுட்டு இருக்கவங்க குறை இருந்தா அவங்க மேலதான் குறை. இப்ப கிறிஸ்துவர்கள் சொல்லிட்டு சாட்சியா நடக்காட்டி கிறிஸ்துவ குறை சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப குறை யாருகிட்ட இருக்கு? தியோலஜில எந்த குறை இல்லை. தியோலஜி எந்த அளவுக்கு இருக்கிறதா முக்கியம். தியோலஜி தவறாகும் போது உபதேசம் தவறாகும், உபதேசம் தவறாகும் போது கிறிஸ்துவோட வாழ்க்கை தவறாகும். அதோட சொல்லி நான் முடித்துக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி பாஸ்டர். உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய பொக்கிஷங்கள், ஆழமான ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுறதுக்காக ரொம்ப நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி. அன்பான தேவ பிள்ளைகளே, ஊழியக்காரங்களே, இன்று பொழுது நிறைய காரியங்கள் நம்ம பேசினோம். நம்ம ஊழியக்காரர் நல்ல விரிவாக்கமாக, தெளிவாக, நல்ல சுத்த தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம பிட்டு வச்சாரு. இறையலை குறித்து தெளிவான விளக்கத்தை நம்ம கொடுத்தாரு. இறையல் அவசியமா, ஏன் அவசியம், யாருக்கு அவசியம், எப்படிப்பட்ட அந்த அவசியத்தை தெரிந்து கொள்ளுது, இந்த இறையலை தெரிஞ்சு கொள்வதனால என்ன நமக்கு நன்மை என்பது குறித்து ஆழமாக விரிவாக்கமாக சொல்லி கொடுத்திருந்தார். தேவனுடைய ஆவியினால, ஆவியானவரோட வழி நடத்தல் மூலியமாக நிறைய காரியம் நம்மள பகிர்ந்து கொண்டிருந்தார். நம்ம ஊழி செய்ய வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் இதை நம்ம பின்பற்றி நம்ம வாழும் பொழுது ஆண்டவர் நம்ம மகிமை அடையும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அதிகமா நேசிக்கிறார். மீண்டும் சந்திப்போம். நான் உங்க நண்பன் டேவிட் சௌரி.